அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சரி, இந்த ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நல்ல ஒரு சேஃபு அப்படின்றதுனால நீங்கள் எதனால வெளிப்படையாக பேசுகிறீங்க, கேட்குறீங்க. ஓகே, ஒரு நல்ல நல்ல முறை தான் இந்த முறை. சரி, இன்றைக்கி நம்முடைய வீடியோ பதிவில் ஒரு புதுமையான ஜாதகத்தை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். சரிங்களா? ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா? இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்து ஒரு கிளைண்ட்டு ஆன்லைனில் பார்த்தாரு. அவர் யார், என்ன, ஏது அப்படின்றது பொதுவாகவே ஆன்லைனில் பார்க்குறவங்க பேர், ஊர், தேதி இதைத்தானே சொல்லி எல்லாமே பேசுவீங்க. அதே மாதிரி தான் இவரும் என்கிட்ட பேர், ஊர், தேதி சொல்லி பேசினார். ஆனால் எல்லாமே டீட்டெயிலாக அவரே சொன்னார். அவரே சொல்லி தான் ஜாதகம் பார்த்தாரு. அவருக்குள்ளே பிரச்சனையெல்லாம் சொன்னார், பார்த்தாரு. அவர் பிறந்த ஊரை சொன்னார். ஆனால் எங்கே இருக்கார், என்ன டீட்டெயில் எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல. அவர் தான் இந்த வீடியோவை என்னுடைய ஜாதகத்தை நீங்கள் வீடியோ பதிவில் போடுங்க அப்படின்னு சொன்னார். இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட இன்னும் நிறைய பேர் சொல்கிறீங்க, என்னுடைய ஜாதகத்தை வீடியோவில் போட்டு நீங்கள் வீடியோவில் பதிவிடுங்க சார் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் எனக்கு எல்லா ஜாதகத்தையும் வீடியோவில் பதிவிடுறதுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு அதீத நாட்டம் கிடையாது. வீடியோ போடணும் அப்படிங்கிறது இப்போவாது ரொம்ப ரேராக ஒரு சில வீடியோக்கள் போடுறது, அவ்வளோதான். வீடியோ பதிவிட்டு தான் ஒரு இதாகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது இல்லை. ஆனாலும் நமக்கும் ஒரு சேனல் இருக்க போய் தானே வெளியில் தெரியுது இந்த ஜாதகம்னா என்ன அப்படிங்கிறது. நம்முடைய சேனல் இருக்கனால தான் ஜாதகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இன்னும் தெரிய வருது. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாமா ஜாதகத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு. என்ன ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட ஏதாவது ஒரு இது சொன்னால் இதெல்லாமா ஜாதகம் காட்டும் அப்படின்னு மக்களிடையே ஒரு 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 வினா எழும்புது. அதனால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதகம்தான் பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் ஜாதகம் ஒரு மனிதனுக்கு பேசக்கூடிய ஒரு ஒன்று. ஜாதகத்தில் கிரகங்கள் இல்லாமல் மனிதனுக்கு அந்த பலன்கள் நடக்காது. இதுதான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன நமக்கு உண்டான ஹேபிட் என்னவோ, நமக்கு என்னென்ன பலன்கள் நடக்குதோ, நமக்கு என்னென்ன அனுபவிக்கிறோமோ அத்தனையுமே நம்ம ஜாதகத்தில் உள்ள விதியே தவிர, அந்த ஜாதகத்தில் உள்ள விதிக்கு அப்பாற்பட்டு வேறு எதுவுமே நடக்காது. இதுதான் உண்மை. சரி, இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ஒரு கிளைண்ட்டு வேண்டி விரும்பி கேட்டு கொண்டதுனால அவருடைய ஜாதகத்தை போட்டிருக்கோம். இந்த ஜாதகத்தை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு கேள்வியோ ஒரு பதிலோ கேட்குறாங்க அப்படின்னா அதுக்குண்டான பலன் ஜாதகத்தில் இருக்கணும். அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வீடியோவை பதிவாக பார்க்குற உங்களுக்கும் நான் இந்த வீடியோவில் இப்போ என்ன சொல்ல போகிறேன், என்ன இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நீங்களும் ஜாதகம் பார்க்குற உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, இவருடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிற முன்னாக்கிட்டே என்ன சொல்லிட்டாரு. அவருக்கு பெண்கள் மீது நாட்டம் இல்லை, ஆண்கள் மீது தான் அதீத நாட்டம் அப்படிங்கிற சொல்லி எனக்கு சுமார் ஒரு 15-20 நிமிஷம் முதல்ல பேசினார். ஜாதகத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷமாவது என்கிட்ட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் பிரச்சனையெல்லாம் சொன்னார். டாக்டர்கிட்ட தான் பிரச்சனையை சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜோசியர் இப்போலாம் ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு டாக்டர்கிட்ட போகிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஜோசியர்கிட்ட நிறைய அவங்கள உள்ள பிரச்சனை அத்தனையுமே சொல்கிறாங்க. உண்மை. அதாவது டாக்டருக்கும் உயர்ந்த இடத்துல ஜோசியர் இருக்கிறோம் அப்படிங்கிற பெருமைப்பட்டுக்கிடணும். அதனால் ஜோதிட ஃபீல்டு நல்லா ஒரு அற்புதமான ஃபீல்டு. சரி, பேசிக்கிட்டே வளவளன்னு இழுக்க விரும்பலை. வாங்க பலனுக்குள்ளே போகலாம். இந்த ஜாதகருக்கு பெண்கள் மேலே நாட்டமே இல்லை, ஆண்கள் மீது அதீத நாட்டம். கேட்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும். ஒரு சில வீடியோ பதிவிடுவதற்கு நான் யோசிக்க தான் செய்வேன். இருந்தாலும் இந்த வீடியோ பதிவிடுறதுக்கு தாய்மார்களும் பெரியவர்களும் என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா. சரிங்களா? குழந்தைகள் ரொம்ப ஆபாசமாலாம் அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இது ஒரு பிரச்சனைங்க. முதல்ல அப்படி எடுத்துக்கணும். இது ஒரு பிரச்சனை. மனிதனுக்கு எல்லாமே ஒரு நோய் வருது. அப்போ டாக்டர்கிட்ட போய் அந்த நோயை சரி பண்ணணும் தான் போகிறாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனையை, ஒரு அழுக்கு, மனசுக்குள்ளே ஒரு அழுக்கு இருக்குது. அது பிரச்சனை தானே. அந்த பிரச்சனை தான் நம்ம அழுக்குன்னா என்ன பிரச்சனை? அந்த அழுக்கை சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ணுறது? கோயிலுக்கு போய் இறைவனை சரணாகதி அடையணும். இறைவனை சரணாகதியும் அடைய முடியவில்லை. என்ன செய்ய? யாருக்கிட்டையாவது புலம்பணும். யார்கிட்ட புலம்ப? ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை யார்கிட்டங்க சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? எங்களைப் போல ஜோசியர்கிட்ட தான் பிரச்சனையை சொல்லி தீர்க்க முடியும்.
அதுவும் பாருங்கள், நேரில் ஒரு சில ஜோசியர்கிட்ட போய் பேச முடியாது அப்படின்றதுக்காண்டி நம்மக்கிட்ட ஆன்லைனில் நேற்று கூட ஒரு கிளைண்ட்டு. ஆமாம், சரி என்ன செய்ய, இப்படி ஒவ்வொரு நாளும் புது புது மனிதர்களை நான் சந்திக்கிறேன். முகம் தெரியாத என் முகத்தை பார்க்காமல் அவங்களும், அவர்கள் முகத்தை பார்க்காமல் நானும் அவங்களுக்கு பலன் சொல்கிறேன். நிறையா பேர் திரும்ப கொஞ்ச நாள் கழித்து திரும்ப கால் பண்ணி, நீங்கள் சொன்னது போல் நான் செய்கிறேன், இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், இப்போ நான் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் விலகி இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுதாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்லா இருக்கணும், அதுக்கு தான் என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? எல்லோரும் வாழ்க வளமுடன். இந்த ஜாதகருக்குள்ள பிரச்சனையை இப்போ நான் உங்களுக்கு பதிவிட்டு இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். சரிங்களா? வாங்க, இந்த ஜாதகருக்கு பாருங்கள், லக்கணம் கும்ப லக்கணம், ராசி மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாரு. இவருக்கு நடக்கிற தசை, இப்போதைக்கு நடக்கிற தசை சுக்கிர தசையில் புதன் புத்தி முடியக்கூடிய தருவாய். சுக்கிர தசையில் புதன் புத்தி முடியக்கூடிய தருவாய். சரிங்களா? இவருக்கு பெண் மீது நாட்டம் இல்லை, ஆண் மீது நாட்டம். இந்த வார்த்தையை ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடிய ஒரு வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கிடணும் நீங்கள். சரிங்களா? என்னடா இது, ஒரு இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு நினைக்க தோணும். பார்த்தீங்களா? சரி, இவர் சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல அடங்கியிருக்கு. பெண்கள் மீது நாட்டம் இல்லை, ஆண்கள் மீது நாட்டம். இது ரெண்டுமே ஒரு பொருளைத்தான் குறிக்குது, ஆனால் வெவ்வேறு இனத்தை குறிக்குது. பொருள் ஒன்று, இனம் வேறு. அப்போ பொருள் ஒன்றுனா என்ன? அவருடைய பிரச்சனை காமம். மேலை நாட்டினர் செக்ஸுக்குரிய கடவுள் அப்படின்னு சுக்கிரனை தான் குறிக்கிறாங்க. நம்மளும் கலத்திர காரகன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சுக்கிரனை சொல்கிறோம். சிற்றின்பத்துக்கு அதிபதினு சுக்கிரனை தான் சொல்கிறோம். நான் அவர் சொன்ன உடனே அவர் என்கிட்ட பேசினார், கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அழுதுரும் செஞ்சுட்டார். என்கிட்ட எத்தனையோ நேரம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அது எனக்கு பெருசாக தெரியாது, என் மாதிரி அந்த ஃபீல்டிலே இருக்கனால எனக்கு பெருசாக தெரியாது. உங்களுடைய ஜாதத்தை அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஜாதத்தை அனுப்புனார். ஜாதத்தை பார்த்த உடனே முடிஞ்சு வச்சு, கரெக்டு தான், அவர் பேசுனது அவர் சொல்கிறது அத்தனையுமே உண்மை தான். எப்படி உண்மை தான் பார்த்த உடனே எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? நடக்கிற தசை சுக்கிர தசை. சுக்கிரனோடு சந்திரன் இணைந்திருக்கிறார். சந்திரன் யார்? லக்கணம் கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டு அதிபதியோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அந்த சந்திரன் எப்படி சந்திரனாக இருக்கிறார்? தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார். இந்த நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த சூரியனுக்கு அடுத்த ராசியில் வந்தாச்சு, வளர்புறா, இந்த கணக்கை நீங்கள் அனுபவத்தில் எடுத்து பாருங்கள். பலன் மைனஸ் பாயிண்டாக தான் ஆகுது. மிகச் சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இடம் கிடையாது. சூரியனுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகம் அந்த சந்திரன் தேய்பிரை சந்திரன் தாங்க. மிகப்பெரிய ஒரு சுபச்சந்திரனாக அதை எடுக்க முடியாது. சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் 6ஆம் வீட்டு அதிபதி கும்பலக்கணத்துக்கு மிக மிக கொடுமையை தரக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி சந்திரன். சரி, இந்த ஜாதகர் இப்படி சொன்னார்ல, அவருக்குள்ள பிரச்சனை சொன்னார்ல, அந்த பிரச்சனை உண்டான அமைப்பு ஜாதத்தை பார்த்தோன்னே எப்படி இருக்கும் பாருங்கள். நான் இதான் சொன்னேன், மேலை நாட்டினர் செக்ஸுக்குரிய கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் கலங்கப்படாமல் இருக்கணும். நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்வேன், திருமண வாழ்வுக்கே சுக்கிரன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இனிக்கும். இதுதான் உண்மை. அவருடைய செக்ஸுவல் லைஃப்புமே இனிக்கும். சரிங்களா? சரி, இந்த ஜாதகருக்கு உண்டான பிரச்சனையை பாருங்கள். சுக்கிரன் 6ஆம் வீட்டு அதிபதியோடு இணைந்து 2ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறார். 2ஆம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகம் வலிமையாக இருந்தால், அதாவது கும்பலக்கணத்துக்கு சுக்கிரன் யோகாதிபதி தான், நான் இல்லைன்னு சொல்லலாம், மறுக்கலை. இந்த வீடியோவில் தான் நீங்கள் கிரக சேர்க்கையை பற்றி உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். சரிங்களா? அப்போது 4ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகமான அந்த சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறது யோக ஜாதகம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நானும் யோகம் இல்லை அவயோகம்னு நான் சொல்லலை, யோகம்தான். சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறது யோகம்தான். அந்த சுக்கிரனோடு சந்திரன் இணைவதே பிரச்சனைன்னு சொல்ல வரேன், தோஷம்னு சொல்ல வரல. அந்த சுக்கிரனோடு சந்திரன் இணைவது தான் பிரச்சனை. சந்திரன் யார்? 6ஆம் வீட்டு அதிபதி. 6ஆம் வீட்டு அதிபதியோடு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு பலனை, ஒரு நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் தசநாதன் அப்படிங்கிறத.
தசாநாதன் மட்டுமல்ல, இன்றைக்கி நான் ஒரு புதுசாக ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். தசாநாதன் மட்டுமல்ல, தசாநாதனோடு இணைந்திருக்கக்கூடிய கிரகம் தசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதியினுடைய அமைப்பும் சேர்ந்து பார்த்திங்கன்னா பலன் மிக துல்லியமாக இருக்கும். சரிங்களா? சரி, அதை நான் எப்படி அப்படிங்கிற இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக விளக்குறேன் பாருங்கள். அதாவது லக்கணம் வந்து கும்ப லக்கணம் வந்து ஜாதகம் இருக்குது. நான் வந்து அடிக்கடி வந்து இந்த திரிகோணத்தை பற்றி பேசுவேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். ஒரு ஐயா, ஆமாம், வயதில் மூத்த ஐயா. அவர் வந்து நீங்கள் வந்து வீடியோவில் வந்து இந்த திரிகோணத்தை பற்றி அழகாக சொல்கிறீங்க, நல்லா பிடிச்சிருக்குது, ஜாதகம் பார்க்க தெரியாத எனக்கே வந்து பார்க்கக்கூடிய பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னாரு. நன்றி, வாழ்த்துக்கள். சரிங்களா? இந்த திரிகோணத்தை பற்றி என்ன அமைப்பு அப்படிங்கிறத இன்னொரு தடவை உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் வச்சு விளக்கம் கொடுக்கணும் பாருங்கள். அதாவது 1, 5, 9 இது வந்து லக்கண ரீதியாக பார்த்தா திரிகோணம். 2, 6, 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொருள் திரிகோணம். 3, 7, 11 காம திரிகோணம். 4, 8, 12 மோட்ச திரிகோணம். சரிங்களா? சரி, ஓகே. இவருக்கு உண்டான பிரச்சனை என்ன? நான் இப்போ தான் சொன்னேன், இவருக்கு உண்டான பிரச்சனை செக்ஸுவல் பிரச்சனை, அப்படி தானே? அப்போ இவருக்கு வந்து 3, 7, 11 இந்த வீட்டு அதிபதிகளுடைய நிலை என்ன? அந்த இடத்துக்கு வந்துடுமா? மேலோட்டமாக பார்க்கும்பொழுது நம்ம சுக்கிரனை பார்த்துட்டோம். சுக்கிரன் 6ஆம் வீட்டு அதிபதி கூடியிருக்கிறார். ஓகே, சரி. இப்போ இவருக்கு என்ன வயசு இப்போ நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லியிருந்தேன். இப்போ நடக்கிறத சுக்கிரேஸ்வரர் புத்தன் புத்தின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? சரி. அப்போ இவர் சொன்னதுக்கப்புறம் நான் இவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறேன், உங்களுக்கு இந்த வயசுலேயே இத்தனாவது வயசுலேருந்தே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதிகமானது சுக்கிரனுடைய திசையில் அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க சார், கூட வாழ்ந்த மாதிரியே சொல்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க, உண்மைதான். அதாவது சுக்கிர தசைன்னு சொன்னால் கூட அவருக்கு தெரியலை, இத்தனை வருஷத்தில் இந்த இதில் இருந்து அப்படிங்கிற. இப்போ தோராயமாக நான் சொல்லுவேன், அந்த இத்தனாவது வருஷத்தில் தீபாவளிக்கு அப்புறம், இத்தனாவது வருஷம் பொங்கலுக்கு அப்புறம் அப்படிங்கிற சொல்லும் போது தான் ஒரு மனிதனுக்கு வந்து மைண்ட் நிற்கும். ஆமாம், தீபாவளி பொங்கல் தானே அவங்க நமக்கு வந்து இந்த ஒரு முக்கியமான பண்டிகை நாட்கள் தானே ஞாபகத்தில் இருக்கும், அப்படி சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்போ நான் அப்படி தான் சொன்னேன். அந்த வருஷத்தில் அந்த தீபாவளி கடந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு அப்படிங்கிறாரு. என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு ஏன் அந்த பிரச்சனை இருந்திருக்குது, ஆனால் அதிகமாகலை பிரச்சனை. அந்த பிரச்சனை, அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையானது வந்து கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆனால் வந்து அந்த ஒரு பிரச்சனை ஒரு மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து வழுக்குமா, இல்லை குறிப்பிட்ட ஒரு சில நாளில் அதுவே அணைந்து விடுமா அப்படின்றத காட்டுவதும் தசாநாதனே. லக்கணத்தோடு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எப்பொழுதுமே அவனுக்கு அதுக்குண்டான தூண்டுதல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரி, இந்த ஜாதகத்தில் 3, 7, 11ஆம் வீட்டு அதிபதிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரிகோணம், இதுக்கு பேர் தான் திரிகோணம். பொருள் திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம், அகத்திரிகோணம். அப்போ இந்த திரிகோணத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்தானத்தை விட மற்றொரு ஸ்தானத்தை விட அடுத்த ஸ்தானமும் அதிகமான பலன்களை தர வல்லவை. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் இடம் வருமானம் என்றால், 6ஆம் இடம் வேலை, 10ஆம் இடம் பதவி. அதாவது 1ஆம் இடத்தை விட 5ஆம் வீட்டு அதிபதி அதிக பலன்களையும், 1ஆம் வீட்டு அதிபதி காவாசி அப்படின்னா 5ஆம் வீட்டு அதிபதி அரைவாசி, 9ஆம் வீட்டு அதிபதி முழுவாசி. அதாவது முழுசு, அதாவது வந்து 3 பங்காக முடிச்சுவாங்க. இது ஒரு 35%, அது ஒரு 35%, 9ஆம் வீட்டு அதிபதி 35%. அப்போ ஒரு ஜாதகருக்கு 3 பேருமே கூடியிருக்கிறார்கள். 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் பொருள் திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய 2, 6, 10 கூட இணைந்திருந்தாலும் சரி, அல்லது காம திரிகோணம் சொல்லக்கூடிய இந்த 3, 7, 11ஆம் வீட்டு அதிபதியில் இணைந்திருந்தாலும் சரி, இவர்கள் மூவரும் கூடி எங்கே இருக்கிறார்கள்? அதாவது எந்த பலனை கணிக்கிறீங்களோ அந்த பலனுக்குண்டான ஆதிபத்திய கிரகங்கள் எடுங்க நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நான் பதிவிடுறது அவருக்கு உண்டான பிரச்சனை நம்ம பார்க்குறோம். அப்போ 3, 7, 11 சொல்லக்கூடிய காம திரிகோணம். 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், கும்ப லக்கணம், லக்கணத்திற்கு 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன், 11ஆம் வீட்டு அதிபதி குரு. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், 3ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கிரகமுமே ஒரே வீட்டில் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. பாருங்கள், ஒரே வீட்டில் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. கும்ப லக்கணம், லக்கணத்தில் செவ்வாய், சூரியன், வியாழன். நான் தான் சொல்கிறேன்,
35 35 35. அப்போ இந்த ஜாதகருக்கு பாருங்கள் 3 கிரகமே ஒன்றா இணைஞ்சு லக்கணத்தோடு ஆக்கிரமிக்கிறது. லக்கணம் அப்படிங்கிறது உங்களை குறிக்க அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்கிறேன். இதுதான் ஒரு கிரகம் தன் வீட்டு ஆதிபத்தியத்தை தான் இருந்த வீட்டின் வழியாக செய்யும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிரகம் தன் வீட்டு ஆதிபத்திய பலன்களையும் தன் காரக பலன்களையும் தான் இருந்த வீட்டின் வழியாக செய்யும் அப்படிங்கிறது இப்படித்தான். அதாவது 3ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த போக சக்தியை தூண்டக்கூடியது. 7ஆம் இடம் அதை விட அதை அதிகப்படுத்துது. 11ஆம் இடம் அதனினும் அதை அதிகப்படுத்தல். மூவரும் இணைஞ்சால் என்ன ஆகும்? மூவரும் இணைஞ்சு அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. இப்போ அதுக்கும் அந்த விதியை நான் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா 12 லக்கணத்துக்கும் சொல்லணும். 12 லக்கணத்துக்கும் இருக்குது அப்படின்னா அது ஒரு புக்கே போட்டுடலாம். மேச லக்கணத்திற்கு 3ஆம் வீட்டு அதிபதி புதனும் 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் 11ஆம் வீட்டு அதிபதி சனியும் மூவரும் இணைந்து இந்த வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை செய்யும். அவர் சிற்றின்பத்தில் நன்றாக அனுபவித்து நல்லா மன்மத லீலையில் மகத்துவான ஆவார் அப்படின்னு நம்ம புஸ்தகம் எழுதலாம். அதே மாதிரி ரிஷப லக்கணத்தாருக்கு 3ஆம் வீட்டு அதிபதி சந்திரனும் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும் 11ஆம் வீட்டு அதிபதி வேலனும் இணைந்து இந்தந்த ஸ்தானங்களில் இருந்தார், அவர் இப்படி இருப்பார் அப்படிங்கிறத எழுதலாம். ஆனால் அப்படி நான் 12 லக்கணம் சொல்கிறதுக்கு இந்த வீடியோவில் நேரம் பத்தாது. கேட்குற உங்களுக்கு கடுப்பாயிரும். சரிங்களா? சரி, அப்போ இந்த இதில் இந்த ஜாதகருக்கு பாருங்கள், லக்கணமோ கும்ப லக்கணம். லக்கணத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்தில் பாவ கிரகங்கள் தான் இருக்கக்கூடாது, சுப கிரகங்கள் இருந்து கொள்ளலாம். ஆனால் இங்கே சுபர் பாவர் இரண்டும் கலந்த அமைப்பில் இருக்குது. லக்கணத்தில் ஆதிபத்திய அசுபர் இருக்கக்கூடாது, லக்கணத்தில் ஆதிபத்திய சுபர் இருக்கலாம். இங்கே ரெண்டுமே இருக்குது. ஒரு பலன் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணுங்கள். லக்கணத்தில் பாவக்கிரகம் இருக்கக்கூடாது, சுபக்கிரகங்கள் இருக்கலாம். நாராயண சித்தர் அருளிய மணிகண்ட கேரளம் அப்படின்ற புஸ்தகத்தில் இந்த கேந்திர திரிகோணங்களில் எந்த கிரகம் இருக்கலாம் அப்படிங்கிறத மிக நுட்பமாக கொடுத்துருப்பாரு. அதாவது நாராயண சித்தர் அருளிய மணிகண்ட கேரளம் அப்படின்ற புஸ்தகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கேந்திரம் திரிகோணம் இந்த ரெண்டை பற்றி தான் கொடுத்துருப்பாரு. புக்கு நல்லா இருக்கும். அதில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, கேந்திரத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் நல்லது, திரிகோணத்தில் எந்த கிரகங்கள் இருப்பது நல்லது அப்படிங்கிற கொடுத்துருப்பாரு. நான் ரத்ன சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். திரிகோணத்தில் அவர் அந்த புஸ்தகத்தில் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு உருவப்படுத்தி எதுவும் சொல்லலாம், ஆனால் என்னுடைய அனுபவத்தையும் உள்ளே வச்சு சொல்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒரு செய்யுளாக தான் இருக்கும். நீங்கள் எந்த புஸ்தகம் படித்தாலும் அதில் ஒரு செய்யுள் மட்டுமே இருக்கும். ஆனால் பலன் கணிக்கிறது நம்ம தான் யுக்தியை கையாண்டு உள்ளே கொண்டு இந்த விதி இருக்குது, லக்கணத்தோடு எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்குது, அப்போ இவருக்கு உண்டான பிரச்சனையை சொல்கிற, அதுக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான பாவங்கள் என்ன, அந்த பாவாதிபதி எங்கே சம்மந்தப்படுறாரு, நடக்கக்கூடிய தசாநாதமோடு சம்மந்தம் இருக்கா இல்லையா, இத்தனையும் பார்க்கணும். சரி, அப்போ சொல்லிக்கிட்டே வரும்போது ரைட்டு என்ன சொல்லியிருந்தேன். அப்போ பாருங்கள், இந்த கும்ப லக்கணத்தில் 3, 7, 11 3 வீட்டு அதிபதியும் சேர்ந்துருக்காங்க. ரைட்டு. கும்பத்தில் சூரியன் பகை. இப்போ வாரம் பாருங்கள், பேசிக்கில் நம்ம ஆரம்பத்தில் படித்த பாடங்கள் இப்போ உள்ளே கொண்டு வரணும். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்தால் ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீசம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். பல தடவை நீங்களும் பார்த்துருக்கீங்க. சரிங்களா? அப்போ கும்பத்தில் சூரியன் பகை. முதல்ல சூரியனை எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 3ஆம் வீட்டு அதிபதி ஒரு பக்கம் இருக்கட்டும், இல்லறஸ்தானம், கலத்திரஸ்தானம், காமஸ்தானம் சொல்லக்கூடிய சொன்ன உடனே மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு பாவம் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் எல்லோருக்குமே வரக்கூடிய ஒரு பாவம் 7ஆம் பாவம் தானே. நானும் அதையே எடுக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு. 7ஆம் பாவாதிபதி லக்கணத்தில் இருக்கிறார். 7ஆம் பாவாதிபதி லக்கணத்தில் இருக்கிறது நல்ல நிலை தான், இல்லைன்னு சொல்லலை. காம பிரியனாக இருப்பார், சிற்றின்ப பிரியனாக இருப்பார், பெண்கள் மீது நாட்டம் உள்ளவராக இருப்பார். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சுக்கிரனோட சந்திரன் கூடி சுக்கிரனுடைய தசை நடக்குது. ரைட்டு. அதுக்கடுத்து வேறு எதுவும் பாயிண்ட் இருக்கா? வாரேன், அப்படியே வாங்க. அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் இருக்கிறார், அங்கே பகை பெற்றிருக்கிறார். சார், குரு பகவானை கூடி தானே இருக்கிறாரு, பகை பெற்றிருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. பகை அப்படின்னாலே அங்கே ஒரு பகை நீசமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பகை நீசம் அப்படின்னா கிரகங்களுடைய அந்த மார்க் போடக்கூடிய மைண்ட்லேயே நிற்காதீங்க. பலன் எடுக்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடணும். நானும் உங்களை போல் ஆரம்ப நிலையில் இருக்கும்பொழுது சூரியன் பகையாக தானே இருக்கார், அப்போ அவருக்கு ஒரு 25 மார்க் தானே, ஜஸ்ட் பாஸ் கூட இல்லையா, பகை தானே அப்படின்னு அந்த மார்க் போடுற கண்டிஷன்லேயே இருந்தேன். ஆனால் அது அனுபவ ரீதியாக பலன் என்ன செய்யும் அப்படி இருந்தால்
அப்படின்றது ஜாதகம் பார்க்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்போ பகை, அதுக்கடுத்து நீசம் இழிவான தொடர்பை ஏற்படுத்தும். இழிவான காரியங்களில் ஈடுபடுவார், அதாவது விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவார், கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவார். பகை நீசம் பற்றி எந்த கிரகங்கள் இருக்கும் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இத்தனை விதியுமே பெண்கள் ஜாதகம் கொஞ்சம் முரண்பாடு ஆகுங்க. அதையும் நான் சொல்கிறேன். என்ன காரணத்துக்காண்டி பெண்கள் ஜாதகம் கொஞ்சம் முரண்பாடு ஆகும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தியானத்தின் மூலமாக உள்ளவங்களுக்கு வரணும் அப்படிம்பாங்க. தியானத்தின் மூலமாக வர ஒரு சிலருக்கு இயலாது, ஒரு சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக கிடைக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது அதுவாக நமக்கு வரக்கூடிய அந்த கிரகநிலைகள் இருக்கணும். ஏன்டா கேட்டிங்கன்னா அதுதான், அப்படி தான் நான் சொல்லுவேன். இது எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் ஜாதகம் ஆண்கள் ஜாதகம் சின்ன முரண்பாடு வர்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஆண் மதுவுக்கு சீக்கிரமாக அடிமை ஆயிட முடியும். ஆனால் ஒரு பெண் மதுவுக்கு அடிமை ஆகக்கூடிய அமைப்பு ரொம்ப ரேரு. உலக மக்கள் தொகை கணக்கில் நீங்கள் எடுத்து பாருங்கள், மது பிரியர்கள் ஆண்களாக அதிகமாக இருக்கிறாங்களா பெண்கள் அதிகமாக இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இது என்ன காரணம்? ஆண்கள் மதுவுக்கு அதிகமான அடிமையாக இருப்பாங்க, அதாவது சாராயம் குடிக்கிறதுக்கு. ஆனால் பெண்கள் அதில் அதிக நாட்டம் காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படிங்கிறது என்றைக்காவது யாராவது யோசிச்சுருக்கீங்களா? சரி, நானே சொல்லியிருந்தேன் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சரிங்களா. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனும் பெண்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸும் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆண்களுக்கு இயற்கையாகவே உள்ள ஹார்மோன்ஸில் அது ஒரு மெடிக்கல் ரீதியாக ஒரு இது இருக்குது. அது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன புரியாது, விட்டுருங்க. ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜீன் அப்படின்னு சொல்கிறோமா, ஜீன் ஹார்மோன்ஸ் அதில் சின்ன மாறுபாடுகள் உண்டு. அதனாலே ஆண்கள் அந்த மதுவுக்கு சீக்கிரம் அடிமையாயிருவாங்க. பிறவிலே இது பிறவிலே இயற்கையால் நம்ம ஆண் பெண் அப்படின்னு படைக்கப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா. பெண்களுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸும் ஆண்களுக்கு இந்த ஹார்மோன் சேஞ்சஸும் ரெண்டு விதத்துக்கு பாகுபாடு உண்டு. இதனால தான் பெண்களுக்கு அதன் மீது நாட்டங்கள் அதிகரிப்பதில்லை, ஆண்களுக்கு நாட்டம் அதிகம் உண்டு அந்த போதையின் மீது. சரி, அதனால தான் சொல்கிறேன், கிரகங்களில் ஜாதகங்கள் சின்ன வேறுபாடுகள் வரும். அப்போ அதுக்கு எந்த பாவத்தை எந்த கிரகத்தோடு கணிக்கணும் அப்படிங்கிறது பெண்கள் ஜாதகத்துக்கு வேறு அமைப்பு. நீங்கள் இந்த பாயிண்ட்டை நான் இது ஒரு ஆண் ஜாதகம்னு உதவி சொல்லிட்டேன். இந்த விதியை நீங்கள் அப்படியே பெண் ஜாதகம் கொண்டு இணைச்சிங்க அப்படின்னா டோட்டல் -பாயிண்ட் ஆயிடுவீங்க. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் பெண்களுக்கு ஜோதிடம் ஜாதகம் பெருசாக சொல்லப்படலை. குழந்தை பெற்றுக்க முடியுமா, அந்த பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை இருக்குதா, மாங்கல்ய பலம் இருக்கிறதா, இதுதான் மெயினாக பார்த்தாங்க. ஏன்னா ஆதி காலத்தில் ஜாதகம் ஜோதிடம் அந்த உருவகப்படுத்தப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்தில் அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 1000 1500 2000 ஆண்டு காலமாக பெண்கள் அடுப்படியில் இருந்து தான் தன் துணைக்கு அதாவது தன்னுடைய கணவருக்கு கைங்கரியங்களை செய்து கொண்டு, கைங்கரியம்னா கணவருக்கு தேவை சாப்பாடு பொங்கி கொடுக்க, வீட்டில் குடும்ப சுமையை ஏற்று நடத்த, பொருள் கொண்டு வரணும், வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு அப்போ கொடுக்கவே இல்லை. அப்போ பெண்களும் வேலைக்கு போகலை, படி தாண்டி வெளியில் போனது கிடையாது. காலத்தினுடைய கட்டாயம் மாற்றம் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிடுச்சு. பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, ஆண்கள் வீட்டில் இருந்து. இன்னும் கொஞ்ச நாள் அப்போ தான் வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்துட்டாங்க. என்னதான் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்தாலும் ஏன் ரூட்டு மாதிரி கொஞ்சம் தவறி மாறி வேறு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னதான் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்தாலும் ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் வர்றது கிடையாது. அந்த ஆணுக்குள்ளே அந்த இப்போ இவ்வளோ தூரம் பெண்கள் வந்துட்டாங்க, வெளியில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஆண்கள், அதாவது ஆண்கள்னால் எல்லா ஆண்களையும் சொல்ல வரலைங்க, மதுக்கு அடிமையாகக்கூடியதில் ஆண்கள் அதிகம்னு நான் சொல்ல வரேனே தவிர ஆண்களை நான் முழுமையாக குறை சொல்லவில்லை. உடனே நீங்கள் ஆண்களை ஃபுல்லாக நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு தப்பாக நினச்சிடாதீங்க சரிங்களா. அப்படி இல்லை. அதனால் இந்த ஜீன்ஸ் இருக்கலாம், அந்த ஹார்மோன்ஸ், அதெல்லாம் அந்த வேறுபாடை சொல்கிறேன். பெண்களும் வேலைக்கு போயிட்டாங்க, ஆனால் அப்படி இல்லைல்ல, அப்படி இருக்க முடியலல்ல, அதுதான்
இதுதான் இது எதுக்கு சொல்ல வரேன் பார்த்தீங்க அப்படின்னா, பிறப்பாலேயே ஆண் பெண் அப்படிங்கிற நம்ம வந்து இருக்குது இயற்கையினுடைய அமைப்பு. அதே போல் ஜாதக விதியிலையும் வந்து மாற்றங்கள் உண்டு. அதை தெரியப்படுத்துறதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சரி, அப்போ வந்துடுங்க. அப்போ 1ஆம் வீட்டை விட 5ஆம் இடம், 5ஆம் வீட்டு அதிபதியை விட 9ஆம் வீட்டு கிரகம் வந்து அதிக 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 பலன்களை தர வல்லவை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ 3 கிரகமே ஒன்றா இணைஞ்சாச்சு. அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு அந்த கிரகம் கொடுக்கும்? அவர் கட்டுப்படுத்த நினச்சாலும் முடியாத, அப்படித்தானே? பொருளாதாரமோ, மோட்சமோ, காமமோ, அகத்திரிகோணம், பொருள் திரிகோணம், வேறு என்னது, மோட்ச திரிகோணம், காம திரிகோணம். இதில் வந்து எந்த திரிகோணாதிபதிகள் இணைந்திருக்காங்க? 3 திரிகோணாதிபதியுமே இணைந்து லக்கணத்தோடையே சங்கமிக்கிறாங்க. லக்கணம் அப்படிங்கிறது வந்து அவரையே குறிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு, சரிங்களா? அப்போ இதுக்கு அடுத்தபடியாக நடக்கிற திசைக்கு வந்துடணும். அப்போ 3 கிரகமும் லக்கணத்திலிருந்து, அந்த லக்கணத்தில் இருக்கிற நல்ல விதியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லக்கணத்துக்கு அந்த செவ்வாய் சூரியன் 2 கிரகங்களுக்குமே வந்து அது ஆகாத வீடு. ஆனால் செவ்வாயும் சூரியனும் 3 7 முக்கிய ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள். அங்கே லக்கணத்தில் இருக்கிறது அந்த கிரகங்கள் கெட்டு போகலன்னு வேண்டுமானாலும் சொல்லிக்கலாம். அதாவது டோட்டலாக வந்து அடிவரலை, அதுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இருக்குது, ஆனால் வந்து அங்கே இழிவான அமைப்பில் இருக்குது. அங்கே குருவும் இணைந்திருக்கிறார். அப்போ குரு இணைஞ்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? 5ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் இணைந்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே அப்படி இருக்குது, விபரீதமான எண்ணங்கள் இருக்குது. அதை போல் அதையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறார். அனுபவிக்கவும் செய்து அதாவது ஒரு மனிதனால் ஒரு கிரகத்தினுடைய இதில் வந்து இப்படி இருக்குது, இது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அதை என்கிட்ட நிறைய பேருக்கு என்ன கேட்குறீங்க, எனக்கு திருமணம் முடியுமா முடியாதான்னு கேட்குறீங்க. திருமணம் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நான் அந்த விதியை தான் எடுப்பேன். இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா 2-3 பாயிண்ட் இருக்குது, அது வேறு பாயிண்ட், அதை விட்டுருங்க. அதான் சொல்கிறேன், கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு வந்து கிரகங்களுடைய பகை நீசத்தை மட்டும் பார்க்காதீங்க, அந்த ஸ்தான பலனத்தை எடுங்க. லக்னம் முதல் 12 பாவங்களை ஸ்தான பலன் கொடுத்துருக்காங்கல்ல, அதில். அப்போ இங்கே என்ன சொல்கிறேன், பகை நீசம் வச்சுருந்தாலுமே அந்த கிரகம் லக்கணம் ஒரு 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 திரிகோண ஸ்தானம், ஒரு நல்ல ஒரு ஸ்தான பலம் ஏறிஞ்சிங்கன்னா இழிவான இதில் அவங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? சரி, இதுலேயும் அடுத்த பாயிண்ட் வந்துருக்குறேன். வெளியில் தெரியுதபடி 4 பேர் சீனு சொல்கிற மாதிரி அசிங்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த பலன்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மோசமான திசைகள் நடக்கணும். இப்போ இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசை சுக்கிர தசைன்னு சொல்லியிருந்தேன். சுக்கிரன் 6ஆம் வீட்டு அதிபதியை கூடி இருக்கிறதுனால விபரீதமான அந்த மைண்ட் செட் மட்டும்தான் எப்போவுமே இருக்கும். அப்பவும் விபரீதமான மைண்ட் செட் ஏன் எடுக்குது? நடக்கிற தசை சுக்கிர தசை, சரிங்களா? சரி, இந்த சுக்கிரனும் சந்திரனும் ஒரே அந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க, போதாதா? சரி, இதுக்கு என்ன ஐயா பிரச்சனை? இந்த பிரச்சனையை நீங்கள் சொல்லிட்டீங்க, இதுக்கு என்ன தீர்வு? இந்த தீர்வை நான் சொல்லாமலே நீங்களே எடுத்துருக்கலாமே. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் இவர் இந்த சுக்கிரதசை மட்டும் இல்லை, இந்த சுக்கிரதசை ஆரம்பித்ததுலேருந்து 20 வருஷ காலம் அவரால் எப்போவெல்லாம் முடியுதோ அப்போவெல்லாம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனை இவருக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சொல்கிறீங்க? ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு அர்த்தநாரீஸ்வரர், ஆண் உருவமும் பெண் உருவமும் கலந்த ஒரு அமைப்பு. அதுக்கு தானே ஜோசியர் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனைக்கு எந்த கோயில் போகணும்னு சொல்கிறதுக்கு தானே ஜோசியர் இருக்கிறோம், சரிங்களா? சரி, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த பிரச்சனை டோட்டலாகவே சரியாக போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு டாக்டரை போய் பார்க்குறீங்க, ஒரு உடம்புல ஒரு நோய் நொடி வருது, காய்ச்சல் வருது அல்லது தலைவலி வருது அப்படின்னு வைங்களேன், டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுதீங்க, டேப்லெட் போடுதீங்க, சரியாக போயிடும். நான் சரியாக போகாதுன்னு சொல்ல வரல. திரும்ப கொஞ்சம் காலம் கழித்து உங்களுக்கு அதே காய்ச்சல் தலைவலி வராமல் இருக்குதா? வரத்தானே செய்யுது. அந்த தண்ணி மாறுது அல்லது இந்த அந்த இயற்கையினுடைய மாற்றத்தினால காய்ச்சல் தலைவலி வரத்தானே செய்யுது. வராமலே இருந்ததா? ஒரு தடவை நீங்கள் ஊசி போட்டதுக்கப்புறம் காய்ச்சல் வரவே இல்லாமல் இருக்குதா? திரும்ப வரத்தானே செய்யும். அதே போல தான் ஒரு மனிதன் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, சுக்கிரதசை நான் சொல்லிட்டேன். இந்த சுக்கிரதசை மொத்தம் 20 வருடம். உங்கள் ஜோதிடம் கற்றுக்கொண்ட உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், சுக்கிரதசை 20 வருடம். அந்த சுக்கிரதசை சந்திரனை கூடிதான் தசை நடத்துகிறாரு. அப்போ 20 வருடமே அவருக்கு இந்த மாதிரி ஒரு விபரீதமான எண்ணப்போக்கு இல்லாமல் இருக்காதுல்ல.
அதனால் அப்போ ஒரு தடவை பேட்டு வந்துட்டா நீங்கள் இந்த சுக்கிரதசை முழுவதையுமே வந்து அந்த அந்த மாதிரி மைண்ட் செட்டே இல்லாமல் கடந்துட முடியும்னு எப்படி நீங்கள் நினைக்கிறது முட்டாள்தனமா இல்லையா? இல்லை அது அப்படி அப்படி நினைக்கிறவங்களும் நான் சொல்கிறேன், அப்படி தானே? ஸோ ஒரு சிலர் நினைக்கிறீங்களா, நான் ஃபேஸ்புக்கில் கூட பார்க்குறேன், இந்த கோயில் போய்ட்டு வாங்கன்னு ஜோசியக்காரர் சொல்லுவாராம், நான் அந்த ஊரில் அந்த ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு. அந்த அது காமெடியை பார்த்தேன் நான் கூட. அது அப்படி கிடையாதுங்க. தசை நடக்கிறது 20 வருஷம் சுக்கிரதசை. உங்களுக்கு அதாவது அந்த ஜாதகருக்கு அதுக்கு முன்னாடி நடந்த திசையை பாருங்கள். வேலன், சனி, புதன், கேது. புதன் 5, 8 கூடிய கரகம், 8ஆம் வீட்டு அதிபதி. யோகர் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்றவர். கொஞ்சம் அந்த பேட் ஹேபிட் இருந்துகிட்டு தான் இருக்கும், பிறவிலே இருக்க தான் செய்யுது, ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு என்ன செய்யலாம்? அந்த பிரச்சனை வழுக்கக்கூடிய நேரம் இருக்கா? ஆமாம், வழுக்கு தான் இருக்குது. சுக்கிர தசையே வந்தாச்சு. அப்போ அர்த்தநாதீஸ்வரர் கோயில் போய் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் போய் என்ன செய்யலாம்? இந்த 2 கிரகங்கள் நடக்கக்கூடிய தசநாதன் எங்கே இருக்கிறார்? லக்கணத்தில் பேட் ஹேபிட்டான கிரகங்கள் இருக்கட்டும், இருந்தாலும் தசையில் தானே வலுத்து இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? நீர் ராசியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? சந்திரனும் சுக்கிரனும் வந்து வெள்ளை நிறத்தை தான் குறிக்கக்கூடியவை. அப்போது நீர் ராசியில் இருக்காங்க. அங்கே அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போய் பால் வாங்கி கொடுத்து இவங்க பேருக்கு அர்ச்சனை கொடுக்கலாம். அர்த்தநாதீஸ்வரர் கோயில் நிறையா இருக்குது. நாகதோஷ பரிகாரம் முத கொண்டு பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் துட்டு ஜாஸ்தியாக வாங்குறாங்கன்னு நான் ஒரு கமெண்டில் பார்த்தேன். சரிங்களா? சரி, அது பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பால் வாங்கி கொடுக்கலாங்க. பால் வாங்கி அர்த்தநாதீஸ்வரர் கொடுத்து அர்ச்சனை கொடுக்கலாம் உங்கள் பேரில். இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. இது போக வேறு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறதுனால அந்த பிரச்சனை சொன்னோம். சுக்கிரனும் சந்திரனும் வேலன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களா, அதனால் அந்த பூரட்டாதி நட்சத்திரமான வேலனுக்கு எதுவும் பரிகாரம் அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா வேலன் வந்து 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் வச்சவர். 3, 7, 11 11ஆம் வீடு அந்த தூண்டுதலை, அதிக காமத்தை தூண்டுதலில் இதாக இருக்கிறாரு. அது லக்கணத்தில் இருக்கிறனால அவருக்கும் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது ஒரு மனிதனுக்கு உடலியல் ரீதியாக அவங்க சாப்பாட்டின் மூலமாக அது இருக்கிறது நல்லது தான். விபரீதமான எண்ணங்கள் தான் நமக்கு போகணும். சரிங்களா? அதுக்காண்டி உடம்பு இருக்கக்கூடிய எல்லா சத்தையுமே நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உணர்ச்சிகள் இல்லாத இதாகிடும். சரிங்களா? பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். சப்போஸ் இந்த சுக்கிரனுக்கு பிரச்சனை இல்லை, அந்த சாரத்தை நிற்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்றதுனால எதுவும் பிரச்சனை இருக்கா, அப்போ அந்த வேலை நீங்கள் இருக்கார் அப்போ அதுக்கு உண்டான பிரச்சனை வருதா அப்படிங்க பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்தலம் இருக்குது. சாதகம் என்னங்க வந்து இப்படி தாங்க பார்க்கணும். சும்மா சாதாரணமாக வந்து எடுப்பில் இப்படி பார்த்துட்டு இந்த பிரச்சனை இதுதான் இப்படி அப்படின்னு நம்ம ஒரு கணக்கில் போயிடவே முடியாது. சரிங்களா? அதனால் காற்றின் மொழின்னு ஒரு படம் இருக்குது. அந்த காற்றின் மொழி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகா வந்து இந்த நைட்டில் வந்து எஃப்எம்மில் பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. ஏதோ ஒன்று ஹலோ அப்படின்னு பேசுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முழுக்க அந்த ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சொல்லி தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுவார். எனக்கு வந்து எதை பார்த்தாலுமே வந்து ஒரு ஆபாசமாக அவர் பேசுவார். அந்த படம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க, ஜோதிகா வந்து நல்லா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூர்மையாக பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு மனசு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒரு படம். சரிங்களா? அதனால் மனிதனுக்கு இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனாக பிறந்தால் எல்லாத்துக்குமே பேட் ஹேபிட் அப்படின்ற ஒன்று இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. எல்லாருக்குமே இருக்குன்னு நான் சொல்ல வரலை. வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த இதை அவங்க சந்தித்து போகத்தான் செய்வாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய வேலையில் என்ன செய்யலாம்? அப்போ அதுலேயே அந்த மாதிரி பிரச்சனையிலேயே மூழ்கக்கூடிய நேரம் இருக்கா, அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் இருக்கா, இதை நீங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து சப்போஸ் அதுலேயே மூழ்கக்கூடிய நேரம் இருந்தால் அதுக்கு எந்த கோயில் வழிபாடு வச்சுக்கிடுங்கிறத ஜோசியத்தை பார்த்து, ஜோசியத்தை நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம் தேவையில்லை. ஜாதகத்தை கொடுத்தாலே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஜாதகம் தெரிஞ்ச அனுபவம் வாய்ந்த ஜோசியத்தை போங்க. உங்களுடைய பிரச்சனையை சந்திரன் ஸ்தலம், சுக்கிரன் ஸ்தலம், இப்படிலாம் அந்த அதுக்குண்டான ஸ்தலங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறையா பிரச்சனைகளுக்குன்னே தனிப்பட்ட கோயில். இந்த திருச்சி குணசீலம்னா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்காண்டே வந்து திருச்சி வெங்கடாச்சலபதி கோயிலே இருக்குதுங்க. மன ரீதியான பிரச்சனை, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோட பிரச்சனைலாம் அது ஒரு முக்கியமான ஸ்தலம். அது பொதுவானது, மன ரீதியான பிரச்சனைக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இதில் நான் வந்து எடுத்துட்டேன், உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் மிஸ்டேக் இருக்கான்னு தெரியலை. சரிங்களா? சுக்கிரன்
நடக்கிறது தசைன்னு சொல்லிட்டேன், 3 7 11 சொல்லிட்டேன் சரிங்களா. அந்த கிரகங்கள் அத்தனையும் வந்து லக்கணத்தில் உட்காந்துருக்கனால தான் வந்து அவருக்கு வந்து இப்படி இருக்குது. ஆனால் நடக்கிற தசை வந்து 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனோடு இணைந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இன்னும் நிறையா விஷயங்களை நான் இதில் சொல்லலை. லக்கணம் உங்களுடைய உடலில் எந்த பாயிண்டை குறிக்குது, 2ஆம் இடம் எந்த ஸ்தானம் எதை குறிக்குது, அதாவது வந்து காலபுருஷ தத்துவ ரீதியாக அந்த ஒரு பாயிண்டை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். காலபுருஷ தத்துவ ரீதியாக மேசம் அப்படிங்கிறது வந்து தலையை குறிக்கும், ரிஷபம் அப்படிங்கிறது வந்து மேசம் தலையை குறிக்கும், ரிஷபம் தலைக்கு அடுத்து முகம், அந்த மிதுனம் வந்து ஷோல்ட்ரு, கடகம் வந்து அந்த மார்புக்கு கீழே நெஞ்சு, சிம்மம் வந்து வயிறு, அப்படியே நம்ம சுற்றி கொண்டு வரோம். இது காலபுருஷ தத்துவ ரீதியாக. சரி ஓகே, லக்கண ரீதியாக வந்துடணும். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது லக்கண ரீதியாக வந்துடணும். அப்போ லக்கண ரீதியாக வரும்போது லக்கணம் அப்படிங்கிறது வந்து தலை அப்படின்ற இடம் வந்துடும். லக்கணத்துக்கு அடுத்து 2ஆம் இடம் வந்து முகம், அந்த முகத்தில் உள்ள கண்ணு காது அதெல்லாம் வந்துடும். சரி, இந்த இது எதுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு வந்து நடக்கிற தசை சுக்கிர சுக்கிரனும் அங்கே உச்சம் சரிங்களா. சரி, சுக்கிரன் அங்கே உச்சம், அந்த இடம் எந்த ஸ்தானத்தை குறிக்கி அப்படிங்கிறத வந்து நான் பொதுவாக சொல்லிட்டேன். அவருக்கு வேற ஒரு பிரச்சனையும் சொன்னார் சரிங்களா. ரைட்டு, இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதுக்கு மேலே நான் ஓப்பனாக சொல்ல இந்த வீடியோவில் நான் மறுக்கிறேன். ஜோதிடம் தெரிஞ்ச உங்களுடைய இதுக்கு நான் விட்டுருதேன். அவருடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சிட்டீங்க. இதுக்கு மேலேயும் ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது. நல்ல வேலை ஆன்லைன்லேயே பார்த்தாரு, நல்லதாக போச்சு. ஒரு வகையில் எல்லாத்துக்குமே நல்லது தான். நன்றி, வாழ்க வளமுடன். ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.